இன்றைக்கி வாழை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி சில்லி பவுடர் எதுவும் கலக்க போகிறது இல்லைங்க. பாருங்கள், ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்து மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிடலாங்க. வதக்கிட்டு மிக்சிக்கு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாங்க. இப்போ பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரையிலும் வதக்கலாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டேங்க. இன்றைக்கி சண்டேலேயே வந்ததுனால பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் எசனங்க. ஒர்க்கிங் டேஸில் வந்திருந்தால் ஒரு நாள் லீவ் கிடச்சிருக்கும் பசங்களுக்கெல்லாம். சண்டே வந்ததுனால எல்லாருக்கும் கொஞ்சம் சோகமாக இருக்குங்க ஒரு பக்கம். பாருங்கள், மஞ்சள் பொடி போட்டு சால்ட் போட்டு நல்லா வதக்கலாங்க. பாருங்கள், இந்த மசாலா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சு பாருங்கள், குழம்பு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் வர வரையிலும் வதக்கலாங்க. அப்போல்லாம் இந்த ரிபப்ளிக் டேலாம் நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்ஸ்லலாம் வந்ததுனாக்கா ஒரு கொடி, சின்ன கொடி மாதிரி நம்ம ஷர்ட்டில் குத்திட்டு போவோங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு கொடி ஏற்றிட்டு வீட்டுக்கு வருவோங்க. இதெல்லாம் ஓல்டு மெமரிஸுங்க. பாருங்கள், இப்போது கொஞ்சம் வீட்டு மிளகா பொடி போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா சேர்த்துக்கலாங்க. வேறு எந்த மசாலாவும் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. பாருங்கள், வெறும் மீட்டு மிளகா பொடி, புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம். புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. ஏன்னா மீன் குழம்புன்றதுனால புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. பாருங்கள், இன்றைக்கி நம்ம கல்லுப்பு தாங்க சேர்த்துக்கணும் நம்ம குழம்புக்கெல்லாம். அதான் அந்த ஹெல்த்துக்கு நல்லது சால்ட்டை விட. பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா ரெடியாக ஆகிடுச்சு. வாழை மீன் வறுத்தா தாங்க நல்லாயிருக்கும். குழம்பு வைக்கிறத விட ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்குங்க. நம்ம இன்றைக்கி வாழை மீன் எடுத்து கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட்டு, நம்ம இதுக்கு அரைச்சோம் இல்லையாங்க மசாலா, அதே தான் போட்டு நம்ம நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோங்க ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு. இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. மல்லி இலைலாம் தூவி. பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு வாழை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை வச்சுருந்த மீன் எடுத்து நம்ம பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் கெட்டியாக மீன். இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோங்க மீன், அதையும் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கும் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலாங்க. பாருங்கள், வாழை மீன் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா மசாலாவோடு ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வாழை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நேயர்களே, சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நேயர்களே, எல்லோரும் சாப்பிடலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.